சிவாய நம. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி. அதுவும் இப்போ இந்த குரு பயிற்சி அது ரெண்டு விதமாக வருது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு 7 நாள் ஒரு வித்தியாசம் வருது. மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 மே மாதம், வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உச்சம் பெறுகிறார், பயிற்சி அடைகிறார். இதுதான் ஆலங்குடி குரு பயிற்சி. பாம்பு பஞ்சாங்கத்தின்படி உள்ளது. 108 கோவில் பஞ்சாங்கம் எல்லாத்துக்கும் மேலே ஆலங்குடி குரு பயிற்சி. ஒரு வாரம் கழித்து ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் திருக்கணித குரு பயிற்சியும் நடந்துருது. அப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம்லாம் திருக்கணிதம் வாக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி. ஆதித்யாதி நவகிரகங்களில் முழு சுபத்துவமான கிரகம், ஒரு மனிதனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் 8 கிரகம் பகை கிரகமாக இருந்து குரு மட்டும் சுபராக மாறுவாரே, ஆனால் எல்லா பகை கிரகத்தையும் இவர் நல்லவராக மாற்றிடுவார். தீயவர்களையும் நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் யாருக்குன்னா குரு. அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் வச்சாங்க. அப்பேற்பட்ட சுபத்துவமான இயற்கை சுபரான குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ 2026 குரு பகவான் 2014 உச்சம் பெற்றிருப்பார். யாரெல்லாம் 2014 குழந்தை பிறந்ததோ அவங்களுக்கெல்லாம் உச்சம் பெற்ற குரு பகவான். அதே போல் 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுவும் ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை, கிரக அமைப்புகள் சரியில்லை. சனி பகவான், சனியும் ராகுவும் சேர்ந்து கலகத்தை உண்டு பண்ணி நிறைய வார் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி என்னங்க? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பதிவு பண்ணுறேன். குரு பகவான் பயிற்சி அடைவதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே போர் முடிவுக்கு வந்துவிடும். இதுவரையிலும் யாரும் பதிவே போடலை, நான் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஈரான் போராகட்டும், இஸ்ரேல் போராகட்டும், அமெரிக்காவாகட்டும் கட்டுக்குள் வந்துவிடும். குரு பகவான் வந்துட்டார்னா சமாதானம் ஆகிடும். அப்போ அது போன்ற உலக நிகழ்வுகள் எல்லாமே மாற்றங்கள், அமைதி நிலவும். இதை போல் உலகத்துக்கே அப்படி அமைதி நிலவும் போது, சண்டை சச்சரவுகள் விலகும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பல மாற்றங்கள் நிகழப்போது, நன்மைகள் நடக்கப்போது, பாசிட்டிவான நிறைய விஷயங்கள். வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நேரம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். தானாக வெற்றி மேல் வெற்றி குவியும். இப்படியெல்லாம் சுபத்துவமான குரு பயிற்சி. வாருங்கள், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். சிம்ம ராசி குரு பயிற்சி. சார், இந்த ஊர் உலகத்தில் யாருக்கு எந்த பயிற்சி முக்கியமோ இல்லையோ, நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அவ்வளோ முக்கியம். யாராவது ஒருத்தராவது உங்களுக்கு வேணும், உங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தராவது வேணும். நான் நிறைய இடத்துல சொல்வது உண்டு, நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கலாம், எத்தனை லட்சம் கோடி வேண்டுமானால் நம்ம கையில் இருக்கலாம், பணங்காசு இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஜெயிக்கிற இடத்துல நாம் இருக்கணும். நினச்ச காரியத்தை எடுத்து முடிக்கணும். அதில் தொய்வு ஏற்படக்கூடாது, தோல்வி ஏற்படக்கூடாது.
ஆனால் சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைக்கி முன்பை விட இப்போ ரொம்ப அதிகமாக உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன? ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலையை ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்ய முடியாமல் இருக்கும். புரியுதா? உட்காந்துட்டுல ஒரு ஃபோன் காலில் முடிய வேண்டிய விஷயத்தை எழுந்து போய் 2 வாட்டி அலைஞ்சிட்டு வந்து அந்த வேலை முடியலைன்னா எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அப்போது அலைச்சல் அதிகமாக உள்ளது. சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப அலைச்சலாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. காரணம் என்ன? அதுதான் அந்த அஷ்டம சனி. அதோடு மட்டும் இல்லைங்க, 5, 8 குரு பகவான் லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் போய் இருந்தார். லாபம்னா உடனே எல்லாரும் ப்ராஃபிட்டை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. ப்ராஃபிட் உண்டு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு வருமானம் வேணும். அப்போ வேறு வழி கிடையாது, நமக்கு கண்டிப்பாக லாபம் வேண்டும். கடன் அடைக்கணும், வட்டி கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், மெயினாக அந்த லோன் அடைக்கணும். அப்போ தொழிலில் லாபம் அதிகரித்தா தான் உனக்கு 8 கோடி கடன் இருக்குது, 10 கோடி கடன் இருக்குது. இப்போலாம் ஆந்திராவிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, திருப்பதியில் டிடிடியில் அவங்க பெரிய ஒரு கமிட்டியில் இருக்கிறாங்க. அது போக ஜுவல்லர் ஷோரூம் வச்சுருக்கிறாங்க, கோல்டு ஷோரூம் வச்சுருக்கிறாங்க, வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆர்டிகல்ஸ் பண்ணுறாங்க. இது போக குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஷோரூம்ஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க, மால் சென்டர் வச்சுருக்கிறாங்க. இப்போ கூட நெல்லூரில் போய்ட்டு ஒரு மால் சென்டர் அவங்களுக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். 2 நாட்கள் தங்கி ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ஒரு மால் சென்டர் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம், மால் பூஜை பண்ணிட்டு வந்தோம். அப்போ சிம்ம ராசி என்பர்களை என்ன தான் நம்மகிட்ட அந்த பெரிய ஒரு ஆளுமை திறன் இருந்தாலுமே கூட எல்லா நாலேஜ் இருக்கும். நீங்கள் ஐடியா கொடுப்பீங்க, நீங்கள் கொடுக்குற ஐடியா வச்சு பக்கத்தில் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். இப்போ சிம்மராசி என்பர்களுக்கு அதுதான் அதிர்ஷ்டமே. யாராவது ஐடியா கேட்கணும்னா நீங்கள் சிம்ம ராசியான்னு கேளுங்க, அவன்கிட்ட போய் ஐடியா கேளுங்க, அவன் கொடுக்குற ஐடியா கண்டிப்பாக ஜெயிச்சிடும். சிம்ம ராசிக்காரங்க ஐடியா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும், ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு தானே பிளான் பண்ணுவாங்க, அது நடக்காது. இது உலக இயற்கை. அப்போ அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, நிதானம் உடையவர்களாக இருப்பாங்க, பிளான்ட திட்டமிட்டு செயல்படுதல். ஒரு பேப்பர் பேனா எடுத்து வரைஞ்சி இது இப்படித்தான் நடந்துக்கணும்னு ஒரு கோடிட்டு வாழக்கூடியவர்கள். இப்படி தான் ட்ரெஸ் கோடு இருக்கணும், இப்படி தான் நம்ம நெத்திக்கிடணும், இப்படி தான் தலைவாரணும், ட்ரெஸ் கோடு கூட அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் ஒழுக்க சீலர்களாக டிசிப்ளின் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களை அடையாளப்படுத்தி கொள்வதிலே முன்னுரிமை காட்டக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, என்னதான் ஆச்சு சாமி, என்னதான் ஆச்சு சிம்மராசிக்கு? யாரை திறந்தாலும் சிம்மராசி ஆஹான்றாங்க, ஓஹோங்கிறாங்க, சூப்பருங்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அது எதுவும் ஒத்து வரலையே சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி தானே இருக்குது, என்ன ஆச்சு சிம்மராசிக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற வகையில் சிம்மராசி என்பர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்றுமாக நடப்பது ஒன்றுமாக உள்ளது. இன்றைக்கி நிறைய ஃபோன் கால்ஸ் சிம்மராசி என்பர்கள்ட்ட இருந்தால் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. சார் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன், இந்த மாதிரி 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணோம், நாங்கள் இத்தனை கோடி கடன் இருக்குது, திடீர்னு ஒரு 6 கோடி 7 கோடி கேட்குறாங்க சார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, தப்பிச்சிருவோண்ணா, கொடுக்க முடியுமா, பேர் காப்பாற்றிப்பண்ணா, நேம் கெட்டு போக மார்க்கெட்டில் நேம் கெட்டு போகாமல் இருக்குமா, குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற முடியுமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். தடைகள் எல்லாம் உடைத்து எறியப்படும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. நல்ல நேரம் பிறக்குது, அற்புதமான கால நேரம். ஏன் தெரியுமா? 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் 5, 8 குடையவன்
8ஆம் அதிபதி 12இல் மறைந்தால் சிறப்பு. நீங்கள் போய் ரிஷபத்துக்கு கேட்டு பாருங்கள் சொல்லியிருப்பேன், மிதுனத்துக்கு கேட்டு பாருங்கள் சொல்லியிருப்பேன். 8ஆம் அதிபதி 3, 6, 12இல் மறைந்தால் அது ஒரு அதிர்ஷ்ட யோகம். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் எல்லாருக்கும் அமையாது. ஜாதகத்திலே இருந்ததுன்னா அவனை கையிலே பிடிக்க முடியாது. அவன் சொல்கிறது தான் சிஎம் கேட்பார். அவங்க சொல்கிற முதலமைச்சரே ஆனாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து போச்சுன்னா, பிறப்பு ஜாதகத்திலே இருக்குது 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதிலாம் 6ஆம் இடத்துல ஸ்தானபலம் பெற்றாலோ 6, 8, 12இல் மறைஞ்சாலோ அவன் சொல்கிறத தான் அந்த குடும்பமே கேட்கும். இல்லைனா அந்த முதலமைச்சரே ஆனாலும் சிஎம்ஏ ஆனாலும் இவன் சொல்கிறது தான், சிம்மராசி சொல்கிறது தான் கேட்டாகணும். அதை போல் ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த குரு பெயர்ச்சியால் சிம்மராசிக்கு உண்டாகுது. நீங்கள் சொல்கிறத ஊர் உலகமெல்லாம் கேட்கும். வீட்டில் கேட்பாங்களான்னு கேட்காதீங்க உடனே. அப்போ நீங்கள் சொல்கிறத ஊர் உலகமெல்லாம் கேட்கும், உங்களுக்கும் அது ஆக்டிவேட் ஆகும். கவலை வேண்டாம். அற்புதமான அதிர்ஷ்டமான கால நேரம் இந்த குரு பெயர்ச்சி. சிம்மராசி அன்பர்களே, நன்மைகள் நிறைந்துள்ளது, பரிகாரங்கள் அவசியம். சிம்மராசி அன்பர்களே, அதே போல் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க நல்லபடியாக படிக்கணும், அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அல்லது அந்த நீட்டு போன்ற பரீட்சைகளில் படிக்கிறாங்க சாமி பசங்க, அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். நீட்டு, ஜேஇஇ, ஐஐடி அது போன்ற எக்ஸாமில் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க நல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளுக்காக, மருத்துவ படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, கல்யாணத்துக்காக, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக, இல்லை தொழில் அமைப்பு, மெயினாக பிஸ்னஸ். அப்போ எல்லா பிரார்த்தனைகளுக்கும் குரு பெயர்ச்சி பரிகாரம் முக்கியம். இந்த குரு பெயர்ச்சிக்கு நாம் பரிகார யாகம் செய்கிறோம். 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், கம்பெனிக்காகவாக இருக்கலாம், ஸ்தாபனமாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மேபி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த குரு பயிற்சி சூப்பராக அமையட்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் வராகி.